கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கும் தென்காசியை சார்ந்த சரோஜினி என்கிற அன்பு சகோதரிக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு 2 பிள்ளைகள். மூத்த பிள்ளைக்கு திருமணமாகி 12 ஆண்டுகளாகிறது, குழந்தை இல்லை. 2வது மகளுக்கு திருமணமாகி கணவரோடு பிரச்சனையினால இப்பொழுது விவாகரத்து வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் மாற வேண்டும். கற்பத்தின் கனி கொடுக்க வேண்டும். மகளுடைய குடும்பம் சந்தோஷமாய் வாழ வேண்டும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இணைந்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, சரோஜினி என்கிற அன்பு சகோதரிக்காக மிகுந்த கருஷனையோடு கூட ஜெபிக்கிறது. தேவரீர் ஒரு வீசை மனம் இறங்குவீராக. மகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், கண்ணீர்கள், நிந்தைகள், அவமானங்கள் மாறட்டும். 12 வருடமாகியும் கற்பத்தின் கனி இல்லாமல் இருக்கிற மகளுக்கு கற்பத்தின் கனியை கட்டளையிடுவீராக. குடும்பம் பெறுகிற சூழ்நிலையில் இருக்கிற அந்த குடும்பம் ஒன்று சேர்ந்து வாழ உதவி செய்தரும். 2 பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி. நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை புலம்பல் ஆனந்தமாய் மாறும். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இன்னொரு பக்கம் இருக்கிறது, புலம்பலின் பக்கம். ஏன் எனக்கு இந்த பாடுகள்? புலம்பல். ஏன் எனக்கு இந்த வேதனைகள்? புலம்பல். எப்பொழுது மாறும் இந்த உபத்திரவங்கள்? புலம்பல். ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் வேதனைகளும் பாடுகளும் பின்தொடர்கிறது? புலம்பல். ஒருவேளை உங்கள் வாழ்க்கையில் புலம்பல் உங்களோடு கூட இருக்குமே ஆனால், ஒருவேளை நீங்கள் புலம்பிக் கொண்டிருப்பீர்களே ஆனால், எப்பொழுது என் பிரச்சனை மாறும், எப்பொழுது எனக்கு விடுவு காலம் உண்டாகும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறான். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, உன் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவே. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 30:11 நீங்கள் வாஸ்து பார்த்தா புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுகிற தேவன். இன்னைக்கு நம்ம நினைக்கிறோம்ல, ஏன் எனக்கு இந்த பாடுகள், ஏன் எனக்கு இந்த வேதனைகள் என்று நம்ம புலம்புகிற புலம்பல், அதை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறான். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, எது உங்களை புலம்ப வைக்கிறதோ அதை கர்த்தர் அப்புறப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்கிறான். ஆனந்த களிப்புண்டாகும். வேதம் சொல்கிறது, ஏசாயா 51:11 நீங்கள் வாஸ்து பார்த்தா, சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி, ஆனந்த மகிழ்ச்சி உங்களுக்கு உண்டாகும். இந்த சஞ்சலம், தவிப்பு, இதுதான் புலம்புகிற ஒரு காரியம். சஞ்சலம் என்றால் ஏன் எனக்கு இது நடந்தது அப்படி நம்ம புலம்புறோம்ல, அது சஞ்சலம். தவிப்பு, இந்த பிரச்சனையெல்லாம் எப்பொழுது மாறும், எப்பொழுது விடியும், எப்பொழுது நன்மை கிடைக்கும் எதிர்பார்க்கிறது. தவிக்கிறது நம்முடைய மனசு, தவிக்கிறது நம்முடைய ஆத்துமா. நம்ம வாழ்க்கை ஏன் புலம்புகிறது, எப்போ தவிக்கிறது. இந்த 2ஐயும் கர்த்தர் மாற்றி நித்திய மகிழ்ச்சியை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறான். என்கிட்ட ஒரு சகோதரி ஜெபிக்கிறதுக்காக வந்தாங்க. அவங்களுக்கு 5 ஆண் பிள்ளைகள். ஆனால் இந்த 5 ஆண் பிள்ளைகளும் 5 பசங்களும் சேர்ந்து தண்ணி அடிக்கிறாங்க. 5 பேரும் சேர்ந்து கலாட்டா பண்ணுறாங்க.
5 பேர் சேர்ந்து ரகலை பண்ணுறாங்க. அந்த தாயாருடைய இருதயமெல்லாம் உடைந்தது. எல்லாரும் ஆண் பிள்ளை இல்லைன்னு கவலைப்படுறாங்க. ஆனால் எனக்கு 5 ஆண் பிள்ளைகளும் இருக்குது. இந்த 5 ஆண் பிள்ளைகளும் ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு கவலை. இந்த 5 பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுது மாறும் என்கிற கவலை. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் மாறாதா? ஆண்டவரிடத்தில் கத்தறினாங்க. அப்பொழுதுதான் தேவன் சொன்னாரா, உன் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். கடைசி பையன் பைக்கில் தண்ணி அடிச்சுட்டு போய் ஆக்சிடெண்ட் ஆயிட்டான். இப்போ அதனுடைய 4 அண்ணமாரும் தம்பி மேலே உயிரே வச்சுருந்தாங்க. அந்த 4 அண்ணமாரும் கத்தறினாங்க. 1 மாதம் கோமா, 2 மாதம் கோமா. இப்போ தான் அந்த 4 அண்ணமாரும் இயேசுவை தேட ஆரம்பித்தாங்க. ஆண்டவரே, என் தம்பிக்கு ஜீவனை தாங்க. நாங்கள் தண்ணி அடிக்க மாட்டோம், நாங்கள் எந்த தப்பும் பண்ண மாட்டோம். 3 மாதம் கழித்த பின்பு அந்த வாலிப மகனுக்கு ஆண்டவர் ஜீவனை கொடுத்தார். இப்போ 5 பேர் ரட்சிக்கப்பட்டு, 5 பேர் அபிஷேகம் பண்ணப்பட்டு, 5 பேரும் ஊழியம் செய்கிறாங்க. அந்த தாயருடைய புலம்பலை கர்த்தர் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, உங்களுடைய புலம்பல் என்ன? எது நிமித்தமாய் நீங்கள் புலம்புவீர்கள்? கடன் என்கிற பிரச்சனை நிமித்தமாய் நீங்கள் புலம்புவீர்களானால் கடன் மாறும். வியாதி நிமித்தம் நீங்கள் புலம்புவீர்களானால் உங்களுடைய வியாதி மாறும். உங்களுடைய குடும்ப பிரச்சனைகளை நிமித்தமாய் நீங்கள் புலம்புவீர்களானால் உங்கள் குடும்ப பிரச்சனைகளை கத்து மாற்றிப்பட ஆயத்தமாக இருக்கிறான். ஒரே ஒரு சின்ன காரியம் செய்வீங்களா? என்னைக்கு மனுஷனிடத்தில் போய் புலம்பாதீங்க, மனுஷனிடத்தில் போய் கதறாதீங்க, மனுஷனிடத்தில் போய் கண்ணீர் சிந்தாதீங்க. ஆண்டோடைய சமூகத்தில் வாங்க, ஆண்டோடைய சமூகத்தில் புலம்புங்க. உங்களுடைய துக்கம் சந்தோஷமாய் மாறும். வேதாகமத்தில் ஒரு சம்பவம், அன்னாள் 1 சாமுவேல் 1:15 அவள் புலம்புகிறாள். அவளுடைய உதடு அசைகிறது, அவளுடைய வாய் பேசுகிறது, சத்தம் வரவில்லை. ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவருடைய பாதத்திலே அவள் புலம்புகிறாள். ஏலியால் கண்டுபிடிக்க முடியல, அவள் புலம்புகிறார் என்று ஏலி கண்டுபிடிக்காம, ஏலி நினைக்கிறது மதுபானம் கொண்டு வெறித்திருக்கிறாள் என்று சொல்லி அவள் சொன்னாள், என் ஆண்டவனே, அப்படிப்பட்ட ஸ்திரீ நான் அல்ல, நான் மன்னம் கிளேசம் உள்ளவள், மதுவாயிலும் திராட்சரசமாகிலும் நான் அருந்தவில்லை. புலம்பினாள். 1 சாமுவேல் 1:18 புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணின தேவன் உங்கள் புலம்பலையும் ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுவார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, உடைய புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறட்டும். நீர் அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உங்கள் புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.